ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு தி ஃபார்ம் டீச் தமிழ் யூடியூப் சேனல். நம்ம சேனலோட மெயின் நோக்கமே ஃபார்மசி ரிலேட்டடான கண்டென்ட் எல்லாத்தையும் நம்ம தமிழ்ல பார்க்கறது தான். அதன்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முக்கியமான வீடியோ என்னன்னா, நம்ம பார்மகாலஜி பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதுல எசென்சியல் ட்ரக் கான்செப்ட் அப்படிங்கிறது தான். அதாவது எசென்சியல் ட்ரக் கான்செப்ட்ங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க. நமக்கு அத்தியாவசியமா தேவைப்படக்கூடிய மெடிசினோட லிஸ்ட் தான் வந்து எசென்சியல் ட்ரக் கான்செப்ட். இந்த எசென்சியல் ட்ரக் கான்செப்ட் அப்படிங்கறத வந்து யார் ஆரம்பிச்சாங்க முத அப்படின்னு பாத்தீங்கன்னா WHO, அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறவங்க தான் 1977ல வந்து ஆரம்பிச்சாங்க. இதோட கான்செப்டே மெயினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவரி இண்டிவிஜுவலுக்கு வந்து பேசிக்கா லைஃப் சேவிங் மெடிகேஷன்ஸை வந்து கொண்டு போய் சேர்க்கணும். அது மட்டும் இல்லாம வந்து அது சேஃபான, எஃபெக்டிவான, ஈஸியா வாங்கக்கூடிய ட்ரக்கா வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் WHO மெயின் கான்செப்டே. இந்த எசென்சியல் ட்ரக் கான்செப்ட்ல வந்துட்டு ஒரு ட்ரக்கை வந்து செலக்ட் பண்றதுக்கு சில கிரைட்டீரியாலாம் இருக்கு. அது என்னென்னலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு பப்ளிக் ஹெல்த் ரெலிவன்ஸ், அதாவது பப்ளிக் ஹெல்த்துக்கு ரிலீவெண்டா இருக்கும் அந்த ட்ரக் அப்படிங்கிறது. இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரூவன் எபிகசி அண்ட் சேஃப்டி பேஸ்ட் ஆன் சயின்டிபிக் எவிடன்ஸ், அதாவது ஒரு ட்ரக் வந்து சயின்டிபிக்கா சேஃபா இருக்கும், அது வந்து எபிகசியா இருக்கும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண ட்ரக்கை மட்டும்தான் அந்த லிஸ்ட்ல வச்சிருப்பாங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா, இந்த ட்ரக் எல்லாமே வந்து காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். காஸ்ட் வந்து கம்மியான காசா இருக்கணும், ஈஸியா வாங்கக்கூடிய ஒரு புவர் கூட ஈஸியா வாங்கக்கூடிய ட்ரக்கா இருக்கும். அதை தான் வந்து எசென்சியல் ட்ரக் கான்செப்ட்ல வைப்பாங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா தெரபியூட்டிக் யூட்டிலிட்டி, இது வந்து ப்ராட் ஸ்பெக்ட்ரமா வந்து இருக்கணும், சைடு எஃபெக்ட் வந்து கம்மியா இருக்கணும். அது போக வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கண்டிஷனுமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா ஸ்டோர் பண்ற மாதிரி இருக்கணும், ஈஸியா வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ற மாதிரி, ஈஸியா நம்ம எடுத்துக்கிற மாதிரி, ட்ரக் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரக்கை வந்து செலக்ட் பண்றதுக்கு வந்து மெயினான கிரைட்டீரியா. அதுக்கப்புறம் இந்த எசென்சியல் ட்ரக் கான்செப்ட் இருக்குல்ல, எசென்சியல் ட்ரக் கான்செப்ட் அப்படிங்கிறது எதனால கொண்டு வந்தாங்க அப்படின்னா, எல்லாத்துக்குமே வந்து கம்மியான காஸ்ட்ல இன்னொன்னு சேஃபான ட்ரக் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக WHO வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க 1977ல. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த எசென்சியல் மெடிசின் லிஸ்ட் அப்படிங்கிறது, அந்த லிஸ்ட்டுக்கு பேர் தான் வந்து எசென்சியல் மெடிசின் லிஸ்ட். இந்த லிஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மேஜரா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஒன்னு வந்து என்ன அப்படின்னா கோர் லிஸ்ட், இன்னொன்னு வந்து காம்ப்ளிமெண்டரி லிஸ்ட். இந்த கோர் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மினிமம் மெடிசின் நீட்ஸ் ஃபார் த பேசிக் ஹெல்த் சிஸ்டம், மினிமம் மெடிசின்ஸ் வந்து பேசிக் ஹெல்த்துக்கு வந்து எவ்வளவு தேவைப்படும் அப்படிங்கறத வந்து வச்சிருப்பாங்க. அதே மாதிரி காம்ப்ளிமெண்டரி லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மெடிசின்ஸ் ஃபார் பிரைமரி டிசீசஸ் ரெக்யூரிங் ஸ்பெஷலைஸ்டு டயக்னோசிஸ், மானிட்டரிங் டூல்ஸ் ஆர் ட்ரைனிங், இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ளிமெண்டரி லிஸ்டா வந்து வச்சிருப்பாங்க. அடுத்து இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனல் எசென்சியல் மெடிசின் லிஸ்ட், அதாவது எசென்சியல் ட்ரக் கான்செப்ட்ல வந்துட்டு நேஷனல் எசென்சியல் மெடிசின் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு லிஸ்ட் இருக்கும். என்ன அப்படின்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் பாத்தீங்கன்னா அவங்களோட இது எல்லாமே மாறும். அவங்களோட கிளைமேட்டா இருக்கட்டும், அவங்களோட இது பாடி எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும். அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு இதுக்குமே, ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட எபிடமாலஜிக்கல் ஃபேக்டர்ஸை வச்சு, ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சு, எக்கனாமிக்கல் கேப்பபிலிட்டியை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே வந்து அந்த கண்ட்ரியே வந்து பிக்ஸ் பண்ணிப்பாங்க. இந்த ட்ரக்லாம் வந்து எங்க எங்க கண்ட்ரில வந்துட்டு எசென்சியல் ட்ரக் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பேர் தான் வந்து நேஷனல் எசென்சியல் மெடிசின் லிஸ்ட் அப்படிங்கிறது. இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த நேஷனல் லிஸ்ட் ஆஃப் எசென்சியல் மெடிசின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 1996ல தான் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆரம்பிச்சாங்க. லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட் வந்து 2022ல வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 384 ட்ரக்ஸ் வந்து இதுல இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து இதை ஃபுல்லாவே வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து அனலைஸ் பண்ணிட்டு பப்ளிக் வந்து யூஸ் ஆகுற மாதிரி இவங்க வந்து லிஸ்ட் அவுட் வந்து பண்ணி கொடுப்பாங்க. இந்த எசென்சியல் ட்ரக் கான்செப்ட் இருக்குல்ல, இதோட மெயின் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் ட்ரக்ஸ் அவைலபிலிட்டி. அதாவது என்ன அப்படின்னா இந்த மெடிசின் லிஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த மெடிசின் லிஸ்ட்ல இருக்கிற எல்லாமே வந்து எப்பயுமே வந்து அவைலபிளா இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா இது எல்லாமே வந்து அத்தியாவசியமா வந்து தேவைப்படுற ட்ரக்ஸ். சோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி லிஸ்ட் கொடுக்கறதுனால அந்த லிஸ்ட்ல இருக்க ட்ரக் மட்டும் எப்பயுமே அவைலபிளா இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. ஏன்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹைப்பர் டென்ஷன் அந்த மாதிரி கண்டிஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சியா வந்து ட்ரக் தேவைப்படும். ஆனா இதே இது வந்து பாத்தீங்கன்னா எசென்சியல் ட்ரக் கான்செப்ட்ல வந்து அந்த ட்ரக் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய இடத்துல வந்து இந்த ட்ரக் இல்லாம கூட இருக்கும். சோ எசென்சியல் ட்ரக் கான்செப்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சியா இன்னொன்னு வந்து கம்மியான காஸ்ட்ல சேஃபா இருக்கக்கூடிய ட்ரக்கோட லிஸ்ட் வந்து வச்சிருப்பாங்க. அப்போ வந்து என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரக் கம்பல்சரி வச்சிருக்கிற ஒரு கண்டிஷன் வரும். அப்போ வந்து என்ன, ட்ரக் வந்து எப்பயுமே வந்து அவைலபிளா இருக்கிற மாதிரி கண்டிஷன்ஸ் வந்துடும். அது மட்டும் இல்லாம வந்து இது வந்து காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும் அப்படிங்கிறாங்க. காஸ்ட் எஃபெக்டிவ் அப்படின்னா ஒண்ணும் கிடையாதுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிராண்டட் ட்ரக் வந்து பாத்தீங்கன்னா காஸ்டா இருக்கும். இப்போ காஸ்ட் எஃபெக்டிவ் அப்படின்னா காசு வந்து கம்மியான கம்மியான காசுக்கே வந்து போர் கூட வந்து ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரி வந்து இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய வந்து நம்ம வந்து தேவையில்லாம வந்து எக்ஸ்பென்சஸ், இப்ப ஒரு இந்த அத்தியாவசிய மருந்து பொருட்கள்லாம் வாங்கும்போது நிறைய நம்ம செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கம்மியான காஸ்ட்டுக்கே வந்து கிடைக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா எபிசியன்ட் இன்வென்டரி மேனேஜ்மெண்ட்டுமே பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து ஸ்டோர் பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க.
அது போக வந்து பாத்தீங்கன்னா ரேஷனல் பிரெஸ்கிரைபுமே வந்து இது வந்து ப்ரொமோட் பண்ணும். அதாவது என்ன அப்படின்னா எவிடன்ஸ் பேஸ்டு ட்ரீட்மெண்ட், அதாவது இதுக்கு முன்னாடி வந்து என்ன இருக்கலாம் சயின்டிபிக் எவிடன்ஸ் இது எல்லாமே வந்து வச்சிருப்பாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கைட்ஸ் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங், அதாவது சிம்பிளிஃபைஸ் பார்மகாலஜி கரிக்குலம் அண்ட் கிளினிக்கல் கைட்லைன்ஸ் வந்து இதை வந்து கைட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சில அட்வான்டேஜஸ் வந்து எசென்சியல் ட்ரக் கான்செப்ட் இருக்கிறதுனால என்ன அப்படின்னா இந்த கான்செப்ட் இருக்கிறதுனால என்னன்னா எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா எந்த ட்ரக்லாம் அத்தியாவசியமா இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணி அதை அடுத்தடுத்து வந்து அதை லிஸ்ட் வந்து மாடிஃபை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எவ்ரி 2 இயர்ஸ் வந்து WHO வந்து மாடிஃபை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் லெவல்ல வந்து வச்சிருப்பாங்க. அது போக இந்த எசென்சியல் ட்ரக் கான்செப்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுல எந்த மாதிரியான சேலஞ்சஸ்லாம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா புவர் ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் சம் ரீஜன், அதாவது சில கண்ட்ரிகளை பாத்தீங்க அப்படின்னா ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ரொம்ப புவரா வந்து இருக்கும். அதாவது என்ன படிமா இப்போ இது லோவர் இன்கம் கண்ட்ரிஸ்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கம்மியா இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெரிட்டேஜ், அதாவது என்ன அப்படின்னா பொலிட்டிக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா சில ட்ரக்லாம் சில இன்ஃபுளுன்ஸ்லாம் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்அடிக்குவேட் ஃபண்டிங் வந்து கம்மியா இருக்கும் சில இடத்துல வந்து. அது போக வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபுளுன்ஸ் ஆஃப் பார்மஸ்யூட்டிக்கல் மார்க்கெட்டிங், இப்போ பாத்தீங்க அப்படின்னா சில மார்க்கெட்டிங் வந்து சில கம்பெனிஸ் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க இந்த ட்ரக் வந்து மெடிசன் லிஸ்ட்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபுளுன்ஸ் கூட வந்து சில மார்க்கெட்டிங் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எசென்சியல் ட்ரக் லிஸ்ட்டை பொறுத்தல வந்து ஒரு இஷ்யூவா இருக்கும். அதே மாதிரி லேக் ஆஃப் அவேர்னஸ் அமங் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ், அதாவது என்னன்னா இப்போ அவேர்னஸ் ஒரு ட்ரக்கை பத்தி அவேர்னஸ் இல்லாம ஹெல்த் கேர் சிஸ்டம்ல இருந்தாங்க அப்படின்னா அந்த டைம்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த எசென்சியல் ட்ரக் கான்செப்ட் வந்து இம்ப்ளிமெண்ட்ல வந்து ரொம்ப இஷ்யூ வரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து எசென்சியல் ட்ரக் கான்செப்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒன்று. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம எசென்சியல் ட்ரக் கான்செப்ட் அதை பத்தி ஃபுல்லா தெளிவா பார்த்துருக்கோம். அதாவது எசென்சியல் ட்ரக் கான்செப்ட்னா ஒன்றும் கிடையாதுங்க. எசென்சியல் ட்ரக் கான்செப்ட் அப்படிங்கிறது நம்ம அத்தியாவசியமா எப்பயுமே வந்து அவைலபிளா இருக்கும் ஹாஸ்பிட்டல்ல அந்த மாதிரி ட்ரக் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா அதுதான் எசென்சியல் ட்ரக் கான்செப்ட். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியே நம்ம பார்மசி ரிலேட்டடான கண்டென்ட் எல்லாத்தையும் நம்ம தமிழ்ல வந்துட்டு தொடர்ந்து பார்த்துட்டே வருவோம். அடுத்த வீடியோல நம்ம வந்து பார்மகாலஜி சப்ஜெக்ட் தான் வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்து பார்க்க போறோம். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோக்களை வந்து பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட், நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.